ஆதவ் அர்ஜுனா. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு ஒற்றை சொல், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை இன்னைக்கு பலவிதமான கட்சிகள், குறிப்பாக புதிய தமிழகம் கூட அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார். ஆமாம், யாராக எங்களுடைய கூட்டணியில் யார் எங்களை கூட்டணிக்கு சேர்த்தாலும் சரி, நாங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதுவும் நாங்கள் இல்லாமல் தமிழகத்தில் எந்த ஒரு நல்லது கிட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்புமணி பேசிட்டார். ஆமாம், அவருடைய கட்சியின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்காம அவர் தன்னுடைய நிலைப்பாடாக பேசிட்டு இருக்கிறார். ஆமாம், புதிய தமிழகமும் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாஜகவும் ஆரம்பத்திலிருந்தே வேறு விதமான ஒரு போக்கான ஒரு கூட்டணியாக வந்த பாஜக அமித்ஷா இணைச்சதுக்கு பின்னாடி தன்னுடைய நிலைப்பாடை சொல்லிடுறார். ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு டைப்பாக சொல்லிட்டு போகிறார். கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு அப்படியே எடுத்துக்கிட்டே பலவிதமாக பேசக்கூடிய சமயத்தில் கடைசியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு கரகோஷமாக இன்னைக்கு பாஜகவையும் அதிமுகவையும் பிளவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த நிலைமை போயிட்டுருக்கு. அதுலேயும் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி திருத்துறைப்பூண்டியில் எடப்பாடி பேசியிருக்கார். அதாவது ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசிட்டார். இது யாருக்கு அப்படின்னா அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் தான். ஏன்னா அவங்களுடைய ஒரு கூட்டணி தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட இடையில ஏகப்பட்ட பேர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அந்த பேச்சை அப்படியே ப்ரொமோஷன் பண்ணி, மாடுலேஷன் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பயங்கரமாக இன்னைக்கு கத்த ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் 1.5 லட்சம் 12.5 லட்சம் பேரை சந்திச்சிருக்கிறார். மொத்தம் 31 சட்டமன்ற தொகுதிகள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கார். அதாவது 7/7/2025 மேட்டுப்பாளையத்தை ஆரம்பித்தவர் திருத்துறைப்பூண்டி தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னால் திருத்துறைப்பூண்டியில் பேசிய பேச்சு இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக அனல் கக்கும் பேச்சாக வெடித்திருக்கிறது. ஆமாம், அதாவது நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை பாஜகவை நோக்கி நான் சொல்லுகின்றேன், அமித்ஷாவை பார்த்து நான் இந்த மேடையில் சொல்லுகின்றேன் அப்படின்லாம் சொல்லல. சும்மா பொத்தாம்பொதுத்தனமாக ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்டால் KN நேரு போன்ற திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இந்த மாதிரி அடகு வச்சிடுறீங்க, அதிமுக